அவர் முதலமைச்சர் வேட்பாளர் தானே சார். அவருக்காக அவரே இறங்கி வந்து பேசலனா யார் சார் பேசுவா? எப்போ வந்து கட்சியில் இருக்கிற மற்ற பிரமுகர்கள் எல்லாம் வேட்பாளர்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? அந்த கட்சி தாவேகா கட்சிக்கு இவர் தான் வந்து நிற்க போறான்னு விஜய் சொன்னா மட்டும் தானே சார் அவங்களுக்கு ஓட்டு விழும். விஜய் அவருக்கே பேசல அப்படின்னா அவங்களோட கட்சி சார்பா யார் பேசுவா? இவன் தான் முனிசாமி, இந்த முனிசாமிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு இந்த சீமான் அறிமுகப்படுத்துறாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தனையும் வேன்ல தூக்கி வச்சுட்டு அறிமுகப்படுத்தினா என்ன ஆகும்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளமா? புரியல. எனக்கு புரியல. அடுத்த ஜென்மம்னு உங்களுக்கு இருக்கா பாத்துட்டீங்களா அப்படின்னது மாதிரி இல்லன்ட்டீங்கல. அடுத்த ஜென்மத்துல எங்க தலைவர் விவசாயியா பிறக்கிறாரு சொல்லியிருக்காருல்ல அவரு. அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு விவசாயி குடும்பத்துல பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த ஜென்மத்துல வருவாருங்க. ஆமா, அதுல முதல்ல புரிஞ்சுக்கங்க. எங்க தலைவன் எல்லார் வீட்டுக்கு இன்வெர்டர் கொடுப்பாரு தெரியுமா? அவர் ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு, இவர் இன்வெர்டர் கொடுப்பாரு. ஆமா, இவர் வின் பண்ணாம எதுக்கு இன்வெர்டர் கொடுக்குறாரு? அடுத்த ஜென்மத்துல தானே சார் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா போட்டியிடணும். எதுக்கு இந்த ஜென்மத்திலேயே போட்டியிட்டாரு? 3000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்களாம் சார் ஒவ்வொரு தொகுதிகள்லையும். அதையும் மீறி வந்தா என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஐடியா? ஹவ் டு கண்ட்ரோல் த கிரவுட்? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனா நீங்க பேசுற இங்கிலீஷ் எனக்கு தெரியாது. இப்படிதான் எங்க பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுத்தாங்க. ஆமா, உங்க பள்ளிக்கூடத்துல வேலை மாதிரி கற்றுக் கொடுத்துட்டாங்களோ அப்படிமாங்களே. எங்க தலைவனுக்கு பதிலா மற்ற கட்சிக்காரங்க வேலை பார்க்குறாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. இப்போ நாம் தமிழர் அண்ணன் சீமான் அண்ணன் யாருக்காக வேலை பார்க்குறாரு? எங்க தலைவனுக்காக வேலை பார்க்குறாரு. புரியுதுங்களா? இறங்கி ஒவ்வொரு வீடா ஒவ்வொரு இதா. ஆமா, தமிழ்நாட்டிலே 5 தலைநகரம் ஆக்க போறாரு. எதுக்காக? 5 தலைநகரம் ஆக்கணும்னா 5 இடத்துல முதலமைச்சர், 5 முதலமைச்சர், ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நாய் குட்டி வேணும்னு அந்த குழந்தைங்க என்ன பாடுபட்டு அழுவுதுன்னு தெரியுமா தெரியாதா? எந்த கட்சியிலாவது குழந்தைகளை அணின்னு வச்சிருக்காங்களா? ஆனா எங்க கட்சியில இருக்குல்ல. எதுக்காக வச்சிருக்கோம்? அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பப்பி, எது பக்க, அந்த நாய்க்குட்டி கொடுக்குறோம். நாய் வந்து கையெடுத்து கும்புற கடவுள் தெரியுமா? பயமா ப்ளூ கிராஸ்ங்கிறத ஒன்ன வச்சு தெருவில் இருக்கிற நாயெல்லாம் பிடிக்க சொல்லி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க திமுக காரணங்க. எலெக்ஷனுக்கு முன்னால நான் செத்துட்டேன். ஒவ்வொருத்த கையும் பிடிச்சி ஆவியா போய் ஒவ்வொருத்தன் கையும் பிடிச்சி குத்தா குத்தா குத்துறாரு விசில குத்த வச்சுருவேன் தெரியுமா? எவன்லாம் பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் சாமி உனக்கு குத்துறேன் சாமி. ஆமா தம்பி, உனக்கு குத்தாமியா அண்ணன்? அண்ணன் குத்திடுவோம் மாமா, சூப்பர். ஆமா மாமா, குத்திடுவோம் மாமா. 5000 ரூபாய் கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு வித்தைய ஒரு 150 ரூபாய், 100 ரூபாய், 250 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு கஞ்ச தாயலைகளா? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டைரக்டர் NNK அவர் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் அமிர்தவல்லி மேடம். அவர் முதலமைச்சர் வேட்பாளர் தானே சார். அவருக்காக அவரே இறங்கி வந்து பேசலனா யார் சார் பேசுவா? எப்போ வந்து கட்சியில் இருக்கிற மற்ற பிரமுகர்கள் எல்லாம் வேட்பாளர்கள் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? அந்த கட்சி தாவேகா கட்சிக்கு இவர் தான் வந்து நிற்க போறான்னு விஜய் சொன்னா மட்டும் தானே சார் அவங்களுக்கு ஓட்டு விழும். விஜய் அவருக்கே பேசல அப்படின்னா அவங்களோட கட்சி சார்பா யார் பேசுவா? புசியானந்த் பேசுவாரோ? கொஞ்சமாவது இல்லையா? எங்க தலைவர் ஆரம்பத்திலே என்ன சொல்லியிருக்காரு? 234 தொகுதியிலையும் அவர் தான், விஜய் தான் நிற்க போறதுன்னு சொல்லியிருக்காருல்ல. அந்த விஜய்க்கு தானே ஓட்டு போடுவாங்க. இங்க யாரை போய் காட்டணுங்கிறீங்க? இவன் தான் முனிசாமி, இந்த முனிசாமிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு இந்த சீமான் அறிமுகப்படுத்துறாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தனையும் வேன்ல தூக்கி வச்சுட்டு அறிமுகப்படுத்தினா என்ன ஆகும்? நாளைக்கு தலைவன் பேரை சொல்லி அவன் காசு வாங்கிட்டு போயிட மாட்டான் மக்கள்கிட்ட. எவனை போய் அறிமுகப்படுத்துறது? ஆமா, 234 தொகுதிகளிலும் விஜய் அவர்களே நிக்கிறார். அவ்வளவுதான். புரியுதுங்களா? எங்க தலைவன் ஒத்தாளா, புரியுதுங்களா? தில்லு இருந்தா யாராவது முதட்டு ஒத்தாளோட, மற்றவனுங்களாம் கூடி கூடி கூட்டம் பண்ணிப்பாங்க. சீரியஸா எங்க தலைவர் மட்டும்தான் ஒத்தாள் நிற்பாரு. ஆமா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளமா? புரியல. எனக்கு புரியல. ஏங்க, அதாவது எனக்கு அடுத்த ஜென்மன்னு உங்களுக்கு இருக்குதா? பார்த்தீங்களா? அதெல்லாம் எனக்கு செக் இல்ல சார். பண்ணீங்களா? எனக்கு இல்ல. செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டீங்களா? நல்ல வேலை. ஆமா, சீரியஸா தப்புச்சான் தமிழன். நான் ஃபீல் பண்ணணும்.
எது? உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு. தட்ஸ் ஃபைன். இப்போ எனக்கு அது வேணாம். இப்போ எல்லாருடைய கேள்வியும் என்ன அப்படின்னா, பிரச்சாரம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாரு, அவங்க வேட்பாளர்களை எப்போ அறிமுகப்படுத்துவாரு? ஒரே நாளில் 5 தொகுதி காலையில் ஆரம்பிச்சு ஐ திங்க் பெரம்பூர், வில்லிவாக்கம், விருகம்பாக்கம், இன்னொரு தொகுதி ஏதோ 2 தொகுதிகள் இருக்கு. ஒரே நாளில் 5 தொகுதி. எது நான் கேட்ட இதுக்கே பதில் சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு கேள்வின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த ஜென்மன்னு உங்களுக்கு இருக்கா பார்த்துட்டீங்களா அப்படின்னது மாதிரி இல்லைன்ட்டீங்களே. ஆனால் எங்கள் தலைவருக்கு இருக்கு. அடுத்த ஜென்மத்தில் எங்கள் தலைவர் விவசாயியா பிறக்கிறாரு சொல்லியிருக்காருல்ல அவரு, புரியுதுங்களா? அப்போ அடுத்த ஜென்மத்தில் பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ வீடு வீடாக போய் ஓட்டு போடுங்கன்னு கேட்பார். ஆமாம், இதுக்கெல்லாம் எப்போன்னு கேட்குறீங்களா? ஐயோ, என்னால் இதுக்கெல்லாம் பதிலே எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியல. என்ன பதில் சொல்ல முடியலையா? என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? ஏன் அடுத்த ஜென்மத்தில் வருவாருங்க. ஆமாம், அதில் முதல்ல புரிஞ்சுக்குங்க. வரல கேட்கக்கூடாது. இதெல்லாம் கேள்வியா? ஏன் வரல, எதுக்கு வரல? ஆமாம், தேர்தல் வந்துருச்சு. தேர்தலுக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க? வெயில போய் மயக்கப்பட்டு கீழே ஒருத்துக்கா? எனக்கு ஒரு விஷயம், உங்க கட்சியில நீங்க மட்டும்தான் இப்படியா இல்ல எல்லாருமே இப்படியா? எல்லா கட்சிகளும் எல்லா பேருமே வந்து வேட்பாளர்கள் அவங்களோட பேர் இல்லைன்னா கூட எவ்வளோ கட்சிகள்ல மும்முரமா வேலை செய்யறாங்க. ஏங்க வேலை செய்யறது மாதிரி நடிக்கிறாங்க. ஒருத்தன்ட்டி ஒண்ணும் கிடையாதுங்க, எல்லாம் பில்டப் தாங்க. ஆமா, சீரியஸா இதே வெயில்ல தான் சரி. ஐயோ, நான் அப்படியே அப்படியே நினைச்சுக்கிறோம். ஒருத்தனும் எங்கேயும் போய் ஒன்றும் பேசல. எல்லாம் வெயிலுக்காக வேசி போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளார உட்காந்துருக்காங்க. அதுவும் கரண்ட் அப்பப்போ கட் ஆகுதுன்னு வேற சொல்றாங்க. புரியுதுங்களா? ஆமா, இன்வெர்டர் வாங்கி வச்சுக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டில் இன்வெர்டர் இருக்கா? இல்ல. ஆமா, தேர்தல் பிரச்சாரத்தில் யாரு எடப்பாடி ஐயா இருக்கார் தெரியுமா? ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன்னு தான் சொன்னார். ஆமா, ஃப்ரிட்ஜு கரண்ட் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் எதில் ஓடும்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? அவர் யோசிக்கணும். ஹலோ, இன்வெர்டர் கொடுக்கணும்ல. எங்க தலைவன் எல்லார் வீட்டுக்கு இன்வெர்டர் கொடுப்பார் தெரியுமா? அவர் ஃப்ரிட்ஜ் கொடுப்பாரு, இவர் இன்வெர்டர் கொடுப்பாரு. ஆமா, இவர் வின் பண்ணாம எதுக்கு இன்வெர்டர் கொடுக்குறாரு? வின் பண்ணாத. ஹலோ, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எங்க தலைவர் வீரன். அதனால தோல்வி அடைஞ்சாலும் இன்வெர்டர் கொடுப்பாரா? ஆமா. அப்புறம் தட்ஸ் ஃபைன். என் பேரை இன்க்ளூட் பண்ணிடுறீங்களா? எங்க வீட்டில் இன்வெர்டர் இல்லை. அதான் ஓட்டு போட்டோங்கிறதுக்கு ஆதாரம் எங்கள்கிட்ட காட்டுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம். இங்க மை வச்சு. ஆமா, மையில எல்லாரும் வைப்பானே. ஆனா எல்லாரும் எங்களுக்கு விசிலுக்கு தான் போட்டுருக்கோங்கிறது எப்படி? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரகசியமா போட்டோ. அது மாதிரி புரியுதுங்களா? ரகசியமா புரியுதுங்களா? நோட் த பாயிண்ட். அது மெயின் திங். அதை எவிடன்ஸாக காட்டினா மட்டும்தான் நாங்கள் இன்வெர்டர் கொடுப்போம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த பேக் டு தட் பிரச்சாரம் கொஸ்டின். இப்போ எல்லாருமே பிரச்சாரம், எல்லா கட்சிகளுமே இப்போ அவ்வளோ மும்முரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சீமான் அவர்களாகட்டும் சரி, எடப்பாடி அவர்கள், பாஜக, தமாக, மதிமுக, விசிக, அப்புறம் வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் வருவார்னா ஏப்ரல் 23 சார். இன்னும் 1 மாதம் கூட இல்லை. இவ்வளோ கட்சின்னு சொல்லி நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. 9 கட்சி பேர் தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் எத்தனை கட்சி இருக்காங்க தெரியுமா? தெரியுமே. இன்னும் நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லலை, தேமுதிக சொல்லலை. ஜஸ்ட் நான் வந்து இந்த மாதிரியான 1008 கட்சிகள் இருக்காங்க. ஆனால் பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. மக்களுக்கு நல்லதுக்குன்னு ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க, எங்கள் தலைவனை தவிர. புரியுதுங்களா சார்? உங்கள் தலைவர் முதல்ல பிரச்சாரம் பண்ண எப்போ சார் பிரச்சாரம் பண்ண வெளில வருவார்? ஏங்க நான் மறுபடியும் புரியல. நீங்கள் என்ன எந்த ஊரில் இருக்கீங்க? ஆக்சுவலாக வந்து இது கஜினி படத்தில் சூர்யா மறந்து போவார். அது மாதிரி மறந்து போகிற வியாதி இருக்கா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன், எங்கள் தலைவர் இந்த ஜென்மத்தில் பிரச்சாரத்துக்கு வரமாட்டார். அவர் அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறந்து விவசாயியாக வாழ்ந்து விவசாய குடும்பத்தில் எல்லாம், புரியுதுங்களா, அப்படி ட்ராவல் பண்ணுறப்ப தான் அவர் பிரச்சாரத்துக்கு வருவார். புரியல, என்ன துணியை வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன புரியல? அழுவுறீங்களா சிரிக்கிறீங்களா? அழுவுறேன் சார். அதான் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, பாட்டி செத்ததுக்கெல்லாம் இப்படி வச்சு அழுவக்கூடாது. போதும். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, அப்போ அடுத்த ஜென்மத்தில் தானே சார் அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிடணும். எதுக்கு இந்த ஜென்மத்திலே போட்டியிட்டாரு? வை? அதோ ஒரு விஷயம், வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை எதிர்நோக்கி அது வேணும்னு நம்ம கேட்குறப்ப அது அடுத்த ஜென்மமாக இருந்தாலும் இந்த ஜென்மத்திலிருந்தே நம்ம ப்ரே பண்ணணும், அதுக்கான முயற்சி பண்ணணும், அதுக்கான தேடுதல் வேட்டையை நடத்தணும். அதெல்லாம் தெரியுமா தெரியாதா?
என்ன புரியல? பேன் இருக்கா தலையில்? இல்ல சார். உன்ன தலையை சொஞ்சிட்டு இருக்கேன், பேன் இருக்கா? இல்ல சார். அப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம் அடுத்து அப்படின்னு. ஓ, என்ன கேள்வி கேட்க சிந்திக்கிறீங்க? இப்படிதான் சிந்திப்பீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களை பேட்டி எடுக்கும்போது அப்படிதான் சார் சிந்திக்க தோணுது. அப்ப எதுப்புற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்காந்தா இப்படி சொரியாம இருந்துருவீங்களோ? இல்ல சார், விஜய் அவர்கள் உட்காந்து அப்படி சொரிய மாட்டேன். இது நடக்காதோ அதைத்தான் வேணும்னு கேட்குறீங்க. மோடியை எங்கேயாவது மீட் பண்ணி உட்கார்ந்து வச்சு இப்படி கேட்க முடியுமா? அடுத்த மோடியாக எங்கள் தலைவர் இருந்துகிட்டு இருக்கார். அது தெரியுமா தெரியாதா? ஒரே நாள்ல 5 தொகுதியில பிரச்சாரம் பண்றாரு. அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். 5 இடத்துல 28ஆம் தேதி நீங்க லீவா வருவீங்களா? நாங்க இன்டர்வியூ கூப்பிட்டா. ஒரு விஷயம் நல்லா ஆனா பர்மிஷன் 3000 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்களாம் சார் ஒவ்வொரு தொகுதிகள்லையும். அதையும் மீறி வந்தா என்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ஐடியா? How to control the crowd? How you are going to manage the crowd? If the public are coming and if the public are going to pounce on you, I don't know how you are going to manage all this. Do you have any strategy? Do you have any upcoming plans for all those things? நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. இவ்வளோ நேரம் இங்கிலீஷ் பேசுகிறீங்களே, அது யாருக்கிட்ட பேசணும்னு தெரியாது? உங்களுக்கு தெரியாதா சார்? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷு எனக்கு தெரியாது. அப்படிங்காதீங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், நான் பேசுன இங்கிலீஷ், பட்லர் இங்கிலீஷ் அப்படின்னு இங்கிலீஷ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நான் பேசுனது என்ன இங்கிலீஷ் சார்? அந்த அளவு தான் தெரியலங்கிறேன். பேசுனது இங்கிலீஷ்னு தெரியுது, ஆனால் அது என்ன இங்கிலீஷு? உங்களுக்கு எந்த ஊர் இங்கிலீஷ்னு சொல்லுங்க, எனக்கு அது பேச தெரியும், நான் பேசுகிறேன். ஐ எம் ஃப்ரம் நந்தவனப்பட்டி. பேசுங்க. நந்தவனம் தெரியுமா? அந்த ஊர் தான். அந்த ஊருக்கு ஏதாவது தனி இங்கிலீஷ் இருக்கா? அந்த ஊருக்கு ஏதாவது தனி இங்கிலீஷ் இருக்கா? வாட் இஸ் யுவர் நேம்? இது எல்லாம் இப்படிதான் எங்க பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுத்தாங்க. ஆமா, உங்க பள்ளிக்கூடத்தில் வேலை மாதிரி கற்றுக் கொடுத்துட்டாங்களோ? வாட்ஸ் யுவர் நேம் அப்படிம்பாங்கள. வாட் இஸ் யுவர் நேமுங்கிறதுக்கும் வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஆனால் பாதி வார்த்தையை கட் பண்ணி பேசுகிறவன் பிரமாதமாக இங்கிலீஷ் பேசுகிறதா சொல்கிறாங்க கம்யூனிட்டிங்க. ஃபைன் சார். முழுசாக பேசணும் தானே முறையாக கற்றுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் சார், இப்போ நமக்கு இங்கிலீஷ் ஆராய்ச்சி வேண்டாம். நான் பேசுனது தப்பு தான். எங்கள் தலைவனை பற்றி பேசுறது நிப்பாட்டிடுங்க. எங்கள் தலைவனுக்கு பதிலாக மற்ற கட்சிக்காரங்க வேலை பார்க்குறாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. இப்போ நாம் தமிழர் அண்ணன் சீமான் அண்ணன் யாருக்காக வேலை பார்க்குறாரு? எங்கள் தலைவனுக்காக வேலை பார்க்குறாரு. புரியுதுங்களா? இறங்கி ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு இதாக. ஆமாம், தமிழ்நாட்டிலே 5 தலைநகர் ஆக்க போகிறாரு. எதுக்காக 5 தலைநகர் ஆக்கணும்னா 5 இடத்துலையும் முதலமைச்சர், 5 முதலமைச்சர் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு இதில். ஆமாம், கன்னியாகுமரியில் இருக்கிறவன் செக்ரட்டேரியட்டில் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கான். புரியுதா? அப்போ 5 தலைமைச் செயலகத்தை உருவாக்கி அங்கங்கே வச்சிட்டோம்னா, கன்னியாகுமரியில் ஒன்று வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குங்களா உனக்கு? இன்னும் ஈஸியாக நான் ஒரு விஷயம் சொல்லவா? கன்னியாகுமரியை நம்ம இங்கே மூவ் பண்ணிடலாமா? இங்கே தலைமைச் செயலகம் பக்கத்தில் ஈஸியாக முடிஞ்சிடும். அதை யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. ஹலோ, இந்த திட்டம்லாம் எங்களோட அஜெண்டாவில் இருக்குது. உங்களோட அஜெண்டாவில்? ஆமாம். ஆனால் இதை திமுககாரன் நடைமுறைப்படுத்த விட மாட்டேங்கிறான். 2 தேர்தல் அறிக்கை கேட்டேனே சார். அவர் ஃப்ரிட்ஜு, இன்வெர்ட்டரு, அப்புறம் வேற என்னெல்லாம் கொடுக்க போறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை சார், தேர்தல் அறிக்கை இன்வெர்ட்டர்னு சொன்னீங்க. வேற என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஐடியா இருக்கு? உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா? உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு கேளுங்க, அதை நாங்கள் கொடுப்போம். உயிருள்ள பொருளா? ஏங்க, what do you mean by that? what do you mean by தட்டா? உயிருள்ள பொருள்னா ஜெயலலிதா கொடுத்தாங்களா? ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, புரியுதுங்களா? கோழி கொடுத்தாங்க. இதெல்லாம் உயிர் உள்ள பொருள். உயிரற்ற பொருள் அப்படின்னா இந்த கலைஞர் டிவி கொடுத்தது, இதெல்லாம் உயிர் இல்லாதது. புரியுதுங்களா? இந்த லேப்டாப்பு இதெல்லாம் உயிர் உள்ளதா உயிர் அற்றதா? உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? ஒரு விஷயம் உயிர் அற்றதை நீங்க ஒன்று சொல்லிட்டீங்க, தட் இஸ் இன்வெர்ட்டர். ஸோ உயிருள்ள ஒரு விஷயம் என்ன கொடுக்கலான்னு இருக்கீங்க? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இந்த வோடஃபோன் நாய் தெரியுமா? அந்த நாய் பேர் என்ன? பக்கு. பக்கு. பக்கா? ரொம்ப காஸ்ட்லி அது தெரியுமா? சரி. அந்த நாய் தான் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம்.
ஆமாம். இது தேர்தல் அறிக்கையா? ஹலோ சார் எனக்கு புரியல சார், என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? மக்களையும் குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நாய்க்குட்டி வேணும்னு அந்த குழந்தைங்க என்ன பாடுபட்டு அழுவுதுன்னு தெரியுமா தெரியாதா? ஒரு குழந்தையோட நலன் முக்கியம் இல்லையா? எந்த கட்சியிலையாவது குழந்தைகள் அணின்னு வச்சிருக்காங்களா? ஆனா எங்க கட்சியில இருக்குல்ல, எதுக்காக வச்சிருக்கோம்? அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பப்பி, எது பக்கா, அந்த நாய்க்குட்டி கொடுக்குறோம். ஆமா, தெரியுமா? இல்லை எனக்கு புரியல. நீங்கள் அந்த ஜெயலலிதா அம்மா வந்து ஆடு கோழி கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தனோட ஜீவன அம்சம் அது மூலமாக உங்களுக்கு பெருகிக்கலாம் அப்படின்றதுக்காக, அது ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும், அதனால் அது கொடுத்தாங்க. How can you compare that ஆடு மாடு கோழி வித் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாய்க்கு வைத்தியம் பார்க்குற டாக்டர் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்காங்க தெரியுமா? நாயை வளர்த்து விற்கிறாங்க தெரியுமா? எந்த ரேஞ்சுக்கு தெரியுமா வசூல்? ஹலோ, ஆடை விற்றா கூட 1500 ரூபாய்க்கு தான் வாங்குவான். ஆனால் நாயை விற்றா 10,000 ரூபா கொடுத்து வாங்குவான். தெரியுமா தெரியாது? அதனால என்ன? அதனால வீட்டுக்கு நாய் அதனால தான் வீட்டுக்கு வீடு நாய் கொடுத்துட்டு. தேர்தல் அறிக்கையா இது? ஹலோ, இப்போ ஏன் தேர்தல் இருக்கு, நாய் இருக்கக்கூடாதா? வேற என்ன வேணும்? ஒரு விஷயம், எங்கள் தலைவர் ஆமாம் மக்களோட மனசை புரிஞ்சு நடந்துக்கிறாரு. அதனால தான் இந்த நாயெல்லாம். எங்கள் அண்ணி தான் இந்த ஐடியாவுக்கே காரணம் தெரியுமா? அவங்க ஒருத்த போஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் நாய். புரியுதா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாய்ங்கிறது நன்றியோடு இருக்கும். மற்றவங்க கூட பழகிறவன் எல்லாமே நன்றியோடு இருக்க மாட்டான். ஆமாம், புத்த புள்ளையாக இருந்தாலும் சரி. ஆமாம், வயசு வந்துருச்சுன்னா விட்டுட்டு போயிடும். ஆனால் நாய் நம்மளை விட்டு போவாது. நாய் மட்டும்தான் நன்றியோடு இருக்கும். தெரியுமா? இந்த தேர்தல் அறிக்கை உங்கள் கட்சி தலைவருக்கு தெரியுமா சார்? கட்சி தலைவருக்கு தெரியுமாவா? ஓ, நல்ல விஷயத்த 4 பேர்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா? சொல்லாமல் பண்ணக்கூடாதா? வேற எந்த கட்சிக்காரனாவது நாய் கொடுப்பானா? சீரியஸா? ப்ளூ கிராஸுங்கிறத ஒன்றை வச்சு தெருவில் இருக்கிற நாயெல்லாம் பிடிக்க சொல்லி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க திமுக காரணங்க. திமுக காரணங்க அவ்வளோ சதி பண்ணுறாங்க தெரியுமா? இப்போ நீங்கள் வீட்டுக்கே ஒரு நாய் கொடுக்க போகிறீங்க. எஸ், that's awesome. அந்த நாய் வளர்க்குறதுக்கு மாதம் ஒரு ஃபண்டு ஒதுக்கி அதையும் கொடுப்போம். புரியுதுங்களா? ஏன்னா கஷ்டப்படுறவன் அவனுக்கே சாப்பாட்டு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கிறப்ப நாயை எப்படி வளர்ப்பான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை கையை நீட்டி எவனும் கேட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் நாய்க்கு சாப்பாடு போடணும். ஆமாம், ஏன்னா நாய் வந்து கையெடுத்து கும்பிட்ற கடவுள் தெரியுமா? பைரவா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த படம் கூட நான் பார்த்ததில்லை. பைரவா படமா? ஹலோ, நான் படத்தை சொல்லலை. நாய்க்கு கடவுள், நாய்ங்கிறது கடவுள். புரியுதுங்களா? நாயை நாயா பார்க்கக்கூடாது, நாயை கடவுளாக பார்க்கணும். ஆமாம், அந்த கடவுளோட பேர் என்ன தெரியுமா? பைரவா அப்படின்னு. இதுக்கு இல்லையா ஒரு எண்டு? இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? என்ன எண்டுன்னா புரியல. மக்களுக்கு புரியும். அதான், இந்த நாய் செத்துதுன்னா எண்டு தான் அப்படிம்பாங்க. அதானே? உங்களுக்கு தெரியுதுங்க, உங்கள் பார்க்குற பார்வையில் இருந்தது. அந்த நாய் எப்போ சாகுமோ இல்லையா, ஆனால் இந்த நாய் செத்துதுன்னா எண்டு தான். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் செத்தே போனாலும் ஆவியாக வந்து என் தலைவர் நினச்சதை அடைய வைப்பேன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆமாம், சீரியஸாக. எலெக்ஷனுக்கு முன்னால் நான் செத்துட்டேன், ஒவ்வொருத்தன் கையும் பிடிச்சி ஆவியா போய் ஒவ்வொருத்தன் கையும் பிடிச்சி குத்துறாரு விசில குத்த வச்சுருவேன் தெரியுமா? ஆமாம், எங்கள் தலைவர் தோப்பாரு. ஏற்கனவே செத்து போன 50 பேரும் எங்கள் தலைவனுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாருமே ஓட்டு பூத்தில் நாங்கள் பார்த்துக்குறோம் தலைவான்னு சொல்லிட்டானுங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு பொழப்பாவா? ஹலோ, ஆவியை வச்சு எங்கள் சின்னத்துக்கு ஓட்டு போட வச்சு நாங்கள் ஜெயிப்போம். ஆமாம், சீரியஸாக. இந்த மக்கள்ங்கிறவன் நன்றி கெட்டவன், காசை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான்.
கேட்டால் உனக்கும் குத்துறேன் இவனுக்கும் குத்துறேன், எவன்லாம் பணம் கொடுக்குறானோ அவனுக்கெல்லாம் சாமி உனக்கு குத்துறேன் சாமி. ஆமாம் தம்பி உனக்கு குத்தாமையா அண்ணன் குத்திடுவோம் மாமா சூப்பர் ஆமாம் மாமா குத்திடுவோம் மாமா அப்படின்னு வடிவேலு சார் படத்தில் ஒரு காட்சி வருமே, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, அப்புறம் தென்னை மரத்தில் ஒரு குத்தா அப்படின்ற மாதிரி. அதான் இது யாரு மக்கள். ஆனால் அந்த மக்கள்னால தான் இன்னைக்கு நீங்கள் பொழைச்சிட்டு இருக்கீங்க தெரியுதா? அந்த நன்றி உணர்ச்சி உங்களுக்குலாம் இல்லைல்ல, இந்த மக்களை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்கீங்கல்ல. மக்கள் நன்றி உணர்ச்சி. நாங்கள் எங்கள் தலைவர் 33 வருஷமாக அந்த மக்களுக்கு கூத்தாடியாக தெருவில் வித்தை கட்டுவாங்க தெரியுமா, வளையத்துக்குள்ளார போகிறது அது உள்ளார போகிறது, இப்படியெல்லாம் 33 வருஷமாக எங்கள் தலைவர் அவங்களுக்கு வித்தை காட்டியிருக்காரு. சும்மா காட்டல. ஆமாம் அந்த வித்தை காட்டி சும்மா காட்டல, பைசா வாங்கிட்டு தானே சார் காமிச்சாரு. உச்ச நடிகர் தானே சார், உச்சபட்ச நடிகர் தானே. அதானே என்னோட கெரியரோட உச்சத்துல இருக்கேன்னு தானே சொல்லிட்டு வராரு. கோடிகள்ல தானே பைசா வாங்குறாரு. பிளாக்ல எவ்வளோ பேர் வந்து டிக்கெட் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சோம், அதுக்கான பைசா டிக்கெட் 5000 ரூபா கொடுத்து பார்க்க வேண்டிய ஒரு வித்தைய ஒரு 150 ரூபாய் 100 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு கஞ்ச தாயலைகளா அப்படின்னு நாங்கள் சொல்லணும் சார். வார்த்தைகள் எல்லாம் பார்த்து பேசுங்க சார். உங்க இஷ்டப்படி நீங்க வார்த்தை விடுறதுக்குலாம் நாங்க கிடையாது. என்னத்த நீங்க வார்த்தை எடுக்கிறோம், உங்களை இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா we have some self respect. ஓகே, நீங்க எவ்ரி டைம் எங்க வந்து டீக்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியும். என்னத்த சரி என்ன நீங்க டீக்ரேட் பண்ணுங்க, நாங்க தான் உங்களை டீக்ரேட் பண்ணிட்டோம். சொல்லுங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்க, என்ன திட்ட போறீங்க? அந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்கேனா? புரியல. இல்ல வீட்டுக்கு ஒரு நாய் கொடுப்பேன் இதெல்லாம் ஒரு அறிக்கைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சிரிக்கிறதா? ஏன் கொடுக்க கூடாதா? ஆடு மாடு கோழி ஜெயலலிதா அம்மா கொடுத்ததை போய் உங்களோட கம்பேர் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு கூட இதெல்லாம் பேசாதீங்க சார். ஏன் அப்ப தங்க முட்டை போடுற வாத்து வேணுமா? அதுன்னா அப்படின்னு வாங்கிக்கிறீங்களா? தங்க முட்டை போடும், முட்டை எடுத்து சேட்டு கடையில் அடமானம் வைக்கலாம். ஆமாம் சீரியஸா வட்டியை கூட நாங்கள் கட்டிடுறோம். ஓகேவா? அது நான் சைலண்ட்டாக இருக்கீங்க. ஏன் வாத்து வேணாமா? தங்க முட்டை போடுற வாத்து உங்களுக்கு வேணாம்? நானே வாத்து தான், அதனால எனக்கு வேண்டாம். ஃபைன், ஓகே. நானே வாத்தா? கடைசியாக இப்போ என்ன சொல்ல வரீங்க? கடைசியாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இந்தாங்க நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், இந்தாங்க பிடிங்க வச்சுக்கோங்க. எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வேண்டாம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யானைங்கிறது கஜேந்திரா, புரியுதுங்களா? ஆபத்து காலத்தில் கை கொடுக்கறது இதுதான். ஆமாம், உங்களுக்கு கஜேந்திரா வேணுமா வேணாமா? நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இது யானை மாதிரியா இருக்கு, அதான் வேணான்னு இருக்கீங்க. ஆமாம் ஃபைன் சார். இவ்வளோ நேரம் எங்களோட அரங்கத்துக்கு வந்து ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு தெளிவு கிடச்சிது, மக்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. உங்கள் கட்சி என்னென்னலாம் வந்து சாதிக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை எங்கள் மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாங்கிக்க மாட்டீங்க.